நீ சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்தி கொளுத்தி போட்டாச்சு. இனி அக்கா தங்கச்சி இடையில அது கொழுந்து விட்டு எரிய போகுது. அபி அணுவுக்காக தான் வீட்டை விட்டு போனான்னு அணுவுக்கு என்னைக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க அடிச்சுக்கிட்டாதான் நாம வாழ முடியும். நான் சாக போறேன்னு சொல்லி உனக்கு சஞ்சீவ் கேக்குதுல்ல, விட மாட்டேன்டி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சஞ்சீவ் கூட டூயட் பாடிட்டு வந்து ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருக்கியா? ஏய், காலையில இருந்து எங்கடி போன? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த. சஞ்சீவ், அபி, சொல்லுக்கா. சொல்லுக்காவா? காலையில இருந்து எங்கடி போன? அதிகால பூஜையை பார்க்க கோயிலுக்கு போனேங்க்கா. அப்படியே சாமி கிட்ட சொற்பொழிவு கேட்கறதுக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. உண்மையை சொல்லு, எங்கடி போன? நான் அக்காவுக்காக வீட்டை விட்டு போனேங்கிற விஷயம் அக்காக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. உண்மையா நான் கோயிலுக்கு தான்க்கா போனேன். ஏய், அவதான் கோயிலுக்கு போனேன்னு சொல்றால, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? எப்ப பாரு அவகிட்ட சண்டை போடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. போ, போய் வேலையை பாரு. சஞ்சீவ் கூட ஊரை சுத்திட்டு வந்துட்டு பொய்யா சொல்ற? இருடி, உன்னை நான் பாத்துக்கிறேன். டே காளி, சஞ்சீவ் எங்கடா? மேலதாக்கா இருக்கான். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா, நீ பயமா இருக்கா? நான் மாப்பிள்ளைய போய் கூட்டு வந்துடுறேன்.
மாப்பிள டே சாப்பிடவாடா. மாப்பிள மாப்பிள என்ன இவன் கண்டுக்கவே மாட்டான். டே மாப்பிள அப்படி என்ன இந்த போன்ல பாத்துட்டு இருக்கான்? டேய் போட்டோவை பார்த்தா பேசிட்டு இருக்கியா? மாமா நீ என்ன மாமா எங்க பண்ற? உனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா? இப்படியா போன் எட்டி பாக்குறது? என்னது மேனஸ் இருக்காவா? தேவைதான்டா எனக்கு. சரி உங்க அம்மா உன்னை சாப்பிட கூப்பிடுது, வா. மாமா நீ போ மாமா, நான் அப்புறம் வரேன். நீ எப்போ வர்றது? நீ போட்டோ தானே பார்த்துட்டு இருக்க போற, அதை சாப்பிட்டு வந்து பாடுறா. மாமா சொல்றா. மாமா அட சொல்றா. அது எனக்கு டெய்லரை பார்க்கணும் போல இருக்கு மாமா. சாயந்தரம் வரைக்கும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு தானடா இருந்த, அப்புறம் என்ன உனக்கு? சாயந்தரமா? நான் டெய்லரை பிரிஞ்சு 5 hours 23 minutes 12 seconds ஆகுது தெரியுமா? முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தானே என் ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். பாரா, உனக்கே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுன்னு இன்னைக்கு காலைல தான் தெரியும். நீங்க 2 பேரும் லவ் சொல்லி இன்னும் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள இந்த ஆட்டமா? ஆமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு டெய்லரை பார்க்கணும் போல இருக்கு மாமா. நீ எதனா ஐடியா கூட? டேய் புரிஞ்சுக்கடா, இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் போய் அந்த பொண்ணை பார்க்க முடியாது, நாளைக்கு காலைல போய் பார்க்கலாம். நீ பேசாம போய் சாப்பிட்டு வந்து படு. மாமா என்னால முடியாது மாமா, நான் இப்பவே டெய்லரை போய் பார்க்கணும். டேய் மணி என்னாச்சு தெரியுமா? இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போனா அடி வேணா வாங்கலாம், ஆனா தங்கச்சியை பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இப்பதான் ஏன்டா ஐடியா கேட்ட? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க? அடி வாங்காம வந்தனா சந்தோஷம். என்ன காளி, நீ மட்டும் வர, அவன் எங்க? அக்கா அவனுக்கு சாப்பாடு வேணாமா, யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போறானா, அங்க போய் சாப்பிட்டுக்கிறானா. இந்த நேரத்துல எந்த ஃப்ரெண்ட பார்க்க போறான்? சரி விடு, ஃப்ரெண்டு தானே பார்க்க போறான், போயிட்டு வந்து சாப்பிட்டோம், நாம சாப்பிடலாம். சரி. நீ உட்காரு, காளி நீ உட்காரு. சாப்பிடு வா. சரிக்கா. இங்க எதுக்கு வந்த? உன்ன பக்கத்தான். என்ன பார்க்கவா? அதுக்கு நேரம் காலம் இல்லையா? போ முதல்ல. சரி சரி நான் போறேன், அதுக்கு முன்னாடி நீ வெளியே வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னால வர முடியாது, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போ. நீ வரல போ. இபி மாமா வீட்ல தானே இருக்காரு. மாமா பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போறேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. மாமா மாமா மை டியர் மாமா. அம்மாய் ஏய், உன் பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா, உனக்கு அப்படியே தூக்கம், எழுந்து வா மாமா. மாமா மாமா சத்தம் போடாத, முடிச்சிட போறாங்க. அப்பா வா. சரி நீ வீட்டுக்கு பின்னாடி போ, நான் வரேன். வந்துடணும். வரேன் போ. எஸ் வா.
வா. இல்ல மாமா கூப்பிடுவேன். மாமா. நான் வரேன். சரி சரி வா. வா. நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரம் வா. ஹாய். உனக்கு ஆனாலும் ரொம்ப தான் தைரியம். இந்த நேரத்துல என்ன பார்க்க வீட்டுக்கே வந்துட்ட, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? நான் என்ன வேணும்னா வந்தேன்? எல்லாம் உன்னாலதான். என்ன ஆலையா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணுனியா? நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன சும்மா விட்ட? நான் எங்க பார்த்தாலும் எனக்கு முன்னாடி நீ தான் வந்து நிக்கிற. என்னை சாப்பாடு விட மாட்டேங்கிற, தூங்க விட மாட்டேங்கிற, என்னை எந்த வேலையும் பண்ண விட மாட்டேங்கிற. அவ்வளோ ஏன் எங்க அம்மா கிட்ட கூட என்னை பேச விட மாட்டேங்கிற தெரியுமா? அந்த அளவுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்ப வராதனா எப்படி வராம இருக்க முடியும்? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னோட 23 வருஷ லைஃப்ல நான் பார்க்காத ஒரு நாளை இன்னைக்கு நான் பார்த்தேன். லவ்னா இப்படிதான் இருக்குமோ? தெரியலையே. சரி விடு, இனிமேல் நான் தெரிஞ்சுக்குவோம். நான் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? நாளைக்கு தான் நான் இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நாள். நாளைக்கு உனக்கு பர்த்டேவா? ஐ போய் தானே சொல்ற? ப்ராமிஸா? எனக்கு இதோட 24 முடிஞ்சு 25 வயசு ஆக போகுது. அதான் இந்த வயசோட லாஸ்ட் மினிட்டை உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். டெய்லர். இல்ல, நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ண போற? உனக்கு பர்த்டேன்னு எனக்கு இப்போதானே தெரியும். அதுக்குள்ள எப்படி பிளான் பண்றது? இனிமே தான் பண்ணணும். நான் சொல்லட்டுமா எனக்கு என்ன வேணும்னு? என்னாச்சு? உன் பேச்சுல ஏதோ சூழ்ச்சி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அது வந்து நாளைக்கு எனக்கு 25வது பர்த்டே. அதனால ஒரு 25 கிஸ் கொடுக்குறியா?
டெய்லர் என்ன ரியாக்ஷனே காணோம். இல்ல லிப்ல கூட வேண்டாம், கன்னத்துல கொடுத்தா கூட போதும். நீ பம்பும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது கேட்பேன்னு. என்னால கிஸ்லாம் பண்ண முடியாது போ. ஏய், ஏய், சரி 25 கூட வேண்டாம், ஒரு 15. ம்ஹும். சரி 15ல ஒரு 1 தூக்கிடுவோம். 5. ம்ஹும். என்னம்மா நீ, நான் எவ்வளவு இறங்கி வரேன், நீ கொஞ்சம் கூட மனசு இறங்கி வர மாட்டேன்ற. சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். அப்ப ஓகே. ஐயோ நான் அதை சொல்லல, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 3. சரி ஒண்ணே ஒண்ணு. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது போ. நம்பர்லாம் இனிமேல் மைனஸ்ல தான் இருக்கு. இவகிட்ட நியாயமா கேட்டா கிடைக்காது போல. ஐயோ உங்க அக்கா